வணக்கம் தோழர்களே. நமது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் தீராத காதல் உண்டு என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அவர் அது குறளோவியம் தீட்டினார். திருக்குறளுக்கு உரை எழுதுனது குறளோவி என்ற பெயரில் வந்தது. அவருக்கு ஒரு கோட்டம் எழுப்பணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் அவருக்கு. அது முதலமைச்சரான பின்னாடி அதுக்கு ஒரு செயல்வேகம் கொடுத்தார். மகாபலிபுரம் போயிட்டு வரும்போது ஸ்தபதி கணபதி அவர்கள் அங்கே சிற்ப வேலையில் இருக்கும்போது அவர்கிட்ட உரையாடும் போது இந்த புள்ளியில் அவருக்கு கவனம் வந்து அதை செயல்படுத்த தொடங்கிட்டார்னு சொல்லலாம். அவருக்கு பல நாள் இந்த கோட்டு ஓவியன்னு சொல்கிற மாதிரி இதை வந்து பல விதத்தில் எப்படியெல்லாம் அமைக்கணும், ஒரு வித்தியாசமாக அமைக்கணுன்ற ஒரு ஆர்வம். கோட்டம்னு சொன்னால் கோயில்னு அர்த்தம். இப்போ கந்த கோட்டம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இவர் இதற்கு ஆரம்பத்தில் தேர்ந்தெடுத்த இடம்னு சொன்னால் அது வந்து அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த மயிலாப்பூர் பக்கம்தான். அங்கே அவருக்கு ஒரு கோயிலே இருக்குது, திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்குது. என்ன ஒரு புலவருக்கு கோயிலான்னு கேட்காதீங்க, திருவள்ளுவர் சித்தராகவே சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல இடம் நெருக்கடி அதிகம், ரொம்ப பிஸியான ஒரு இடம். அங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால் வேறு இடம் சிட்டிக்குள் நல்ல இடம் தோதாக பார்க்கும்போது நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய இடம் காலியாக இருந்தது. அது வந்து முன்ன ஏரின்னு சொல்கிறாங்க, பின்னாடி சீரழிஞ்சு அது மொத்தமாக ட்ரெயின் லேண்ட் ஆகி வேறு ஒரு இடமா மாறி போச்சு. அவர் தேர்ந்தெடுக்கும் போது ஏரியா இல்லை. அதில் ஒரு 5 ஏக்கரா தேர்ந்தெடுத்து இந்த வள்ளுவர் கோட்டம் கட்ட முடிவு பண்ணுறாங்க. ஒரு வித்தியாசமான சிந்தனை அதில் உண்டு அவருக்கு. கோட்டைன்னு சொல்லியாச்சு, கோயில் மாதிரி ஒரு டிசைனில் இருக்கணும், ஆனால் கோயில் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணார்னா, ராஜராஜேஸ்வரம் கோயில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பெரிய கோபுரம், முன்னாடி கோயில் வரும். கோபுரத்துக்கு முன்னாடி கோயில் தான் அந்த ஸ்டைல் இருக்கும். இவர் என்ன பண்ணார்னா, கோபுரங்கிற இடத்துல திருவாரூர் தேரை எடுத்து அதே மாதிரி திருவாரூர் தேரே 100 அடி உயரத்தில் இருக்கிற தேரை சிற்பமாக வடிச்சிருப்பார். அந்த கோபுரங்கிற இடத்துல திருவாரூர் தேர் இருக்கும். ஒரு கனெக்ட் கொடுத்து முன்னாடி ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஒரு 4000 பேர் அங்கே இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹால். மேலே வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கும், ஒரு 6 அடி 7 அடியில். அதாவது கட்டடத்துக்கு மேலேயும் போகலாம், கீழேயும் போய் பார்க்கலாம். அந்த ஹாலில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். 4000 பேருக்கு ஒரு அது பார்வையாளர் வந்து ஒரு நிகழ்ச்சியை கண்காணிக்கும் போது அங்கே டிஸ்டர்ப் இருக்கிற தூணெல்லாம் வச்சா டிஸ்டர்ப் ஆயிரும். அவ்வளோ பெரிய ஹாலு, தூணே இல்லாமல் அன்றைக்கே ஒரு 70களிலே மாடர்னாக கட்டியிருக்கிறாரு. உள்ள ஹாலுக்குள்ளே ஒரு தூண் கூட இருக்காது, மரபு இருக்காது. அது ஒரு வித்தியாசமான விஷயம். அதே மாதிரி தோரண வாயில், நுழைவு வாயில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நுழைஞ்சிங்கன்னா தாஜ்மஹால் கொடுக்குற ஷேப் அங்கே தெரியும். நல்ல ஒரு நுட்பமான விஷயந்தான். சுற்றி அந்த பார்வையாளர்கள் சுற்றி அந்த திருக்குறள் அத்தனையும் புத்தகம் மாதிரி ஸ்லாப்பாக வச்சு உள்ளே 10 ஒவ்வொரு அதிகாரமாக செதுக்கியிருப்பார். ஒரு வள்ளுவருக்கு கோட்டம் கண்டது ஒரு புலவருக்கு முதல்ல அதுதான். அந்த திறப்பு விழாவில் ஏகப்பட்ட பிரச்சனை. கோட்டம் வச்சா அது சமாதியின் பேர் கூட சில பேர் கலாட்டா பண்ணாங்க, பிரச்சனை வந்தது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் கோட்டம் நிறையா கோட்டங்கள் உண்டு. அந்த குமரவேல் கோட்டம், சேயோன் கோட்டம் நிறையாலாம் சொல்லுது. அதில் ஆதாரம் எடுத்தால் அவர் வள்ளுவர் கோட்டம் பேர் சூட்டினார். எல்லாம் கட்டி முடித்து திறப்பு விழா வரும்போது தான் பெரிய பிரச்சனை வந்தது அவருக்கு. ஆட்சி வந்து எமர்ஜென்சி எதிர்த்தார் இல்லையா, அதனால் ஆட்சியை பறிகொடுக்க வேண்டியிருந்தது. அன்றைக்கி இந்திரா காந்தியோடைய சர்வ வல்லமையோடு இருக்கும்போது அவர் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்து எமர்ஜென்சி இழந்தார்ன்றது யாரும் எழுத மாட்டாங்க. அந்த விதத்தில் ஒரு பெரிய தியாகினே சொல்லலாம். அவரும் அவர் கட்சியிலும் பலமாக அடிபட்டாங்க, மிகப்பெரிய தொல்லைகளுக்கு ஆளானாங்க. அன்றைக்கி மற்ற எல்லாமே சுச்சுவேஷனை புரிஞ்சுன்னு இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவர் எதிர்த்து தீர்மானம் போட்டு ஆட்சியை கலைச்சிட்டாங்க. தூக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டு உதவுன்னு வச்சதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, திறப்பு விழாக்கு இவர் கூப்பிடக்கூட இல்லை. ஜனாதிபதியும் கவர்னரும் திறந்து வைக்கிறாங்க. இவர் நாட்டின அந்த முதல் நாள் வந்து இவரும் நெடுஞ்செழியனும் போய் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க, உளி கொட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிக்கலும் தூக்கி விசாட்டிட்டு புது அடிக்கல் வச்சு திறப்பு விழா பண்ணிட்டாங்க. அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெண்ணை சீராட்டி பாராட்டி வளர்த்து திருமணத்தின் போது நேரில் பார்க்க கொடுத்து வைக்காத தந்தையின் மனநிலையில் இருந்தேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு வருத்தப்பட்டார். ஆனால் அவர் உள்ளே அடுத்து வரல. சபதம் ஒரு அடுத்து 14 வருஷம் திருப்பி ஆட்சி முதலமைச்சர் தான் உள்ளே வருவோன்னு சபதம் போட்டு அதே மாதிரி 89 தான் உள்ளே போனார். ஒரு விஷயத்தில் அவர் சந்தோஷப்படலாம். அவங்களாவது இந்திரா காந்தி காலத்திலாவது கல்வெட்டு தான் தூக்கி போட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருந்தாக்கா அது வள்ளுவர் குழந்தைகள் மருத்துவமனையாக மாறி இருக்கும். இந்த தலைமை செயலகம் மாறின கதி தான் அதாயிருக்கும். அவங்க அது வள்ளுவர் கோட்டமாக திறந்து வச்சாங்க. அந்த விஷயத்தில் அவங்க பெருந்தன்மையாக பாராட்டலாம். அதே மாதிரி ஐயன் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் 130 அடிக்கு சிலை வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடல் நடுவில் இந்த விவேகானந்தர் கோட்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. நினைவு இல்லத்துக்கு பக்கமே திருவள்ளுவர் சிலை சூப்பராக இருக்கும். லைட்டெல்லாம் போட்டு ராத்திரியில் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இது மட்டும் இல்லை, சிலப்பதிகாரத்துக்கு போனீங்கன்னா அந்த நினைவிடமாக அவர் ஒரு சொல்லோவியம் தீட்டிய அந்த பூம்புகார் திரைப்படம் வந்து அற்புதமான ஒரு படம். அந்த சிலப்பதிகாரத்துக்கு நினைவுபடுத்தும் விதமாக பூம்புகாரில் மிகப்பெரிய ஒரு நினைவாலயம் எழுப்பியிருக்கிறார். இளஞ்சி மன்றம், எழுநிலை மாடம், அருங்காட்சியகம், பண்டை தமிழர் கடலோடிய துறைமுகம் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு கலைக்கூடமாக நிறுவிக்கிறார் பூம்புகார். இதெல்லாம் அவருடைய பேரை சொல்லக்கூடியது. இப்போ எதுக்கு இந்த பதிவு போட்டேன்னா, இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 80 கோடியில் ஏசி வசதியோட திருவள்ளுவர் வந்து கலைக்கூட்டத்தை ஒரு திருவள்ளுவர் கோட்டத்தை கலைக்கூடமாக மாற்றிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நுங்கம்பாக்கம் போனால் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இனிமேல் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வள்ளுவரும் நினைவுபடுத்துற மாதிரியாச்சு ஒரு கலை பொக்கிஷமாகவும் இருக்கும். சரி, இதை இவ்வளோ நேரம் இப்போ சொல்லிட்டோம். திருக்குறளும் திருவள்ளுவரும் சொல்லாமல் போனால் அந்த பதிவு சிறப்பு இருக்காது. திருக்குறள்னால் உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனுக்கும் இப்படி ஒரு சிந்தனை சாத்தியமே கிடையாது. அப்போ உலகம் ஒன்று, உருண்டை, எல்லாரும் ஒன்றுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க தனித்து இன்னொரு நாடுக்குதான்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் உலகத்துக்கெல்லாம் பொதுவாக மானுடம் செழிக்க ஒரு நூல் எழுதணும்னு யாராவது நினச்சி பார்த்தாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அந்த நூலுக்கு எந்த இன மொழி அடையாளம் கிடையாது. இங்கே ஆப்பிரிக்காவில் யூஸ் பண்ணால் ஆப்பிரிக்காரங்க யூஸ் பண்ணலாம், ஐரோப்பாவில் படித்தா ஐரோப்பாக்காரங்க பொருந்தும். வாழ்வியல் மானுடம் போதித்த ஒரு நூல். இப்படி ஒரு சிறப்பு எந்த நூலுக்கும் கிடையாது. நான் கூட அதை முதல்ல வாழ்வியல் நூலாக தான், வழிகாட்டியாக தான் நினச்சேன். பின்னாடி ஞான பொக்கிஷங்க அது. இந்த சின்ன வயதில் இந்த டாலர் பார்த்துருப்பீங்க. இப்படி திருப்பினா ரஜினி வரும், இப்படி திருப்பினா கமல் வரும், ரேடியோ மாதிரி. அது மாதிரி நீங்கள் இப்படி பார்த்தா வாழ்வியல் நூல், அறநெறி ஒழுக்க நூல். இப்படி திருப்பினீங்கன்னா ஞான பொக்கிஷம். அவர் சித்தராக தான் இருந்திருக்கணும். அதுக்காக தான் மயிலாப்பூரில் கோயில் கட்டிக்கிட்டாங்க. அவர் மிகப்பெரிய ஞானி, இறைய தரிசனம் பெற்றவராக இருந்திருக்கணும். இல்லைனா இது சாத்தியமே கிடையாது. இத்தனை 2000 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் புதுமையாக இருக்குது. இதில் எதுவும் பழமைவாத கருத்தே கிடையாது. எதாவது தவறாக வந்து இது தப்பு, பூமியெல்லாம் இப்போ பாய் மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி கருத்துக்களோ வரலாற்று பிழையோ அறிவியல் பிழையோ இல்லாத அளவுக்கு எந்த காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கிற ஒரு நூல். உண்மையிலே ஒரு அதிசயம். திருக்குறளும் திருவள்ளுவரும் தமிழகத்தின் பெருமை. அது எந்த காலத்திலும் மாற்றம் கிடையாது. பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மருந்து அதிகாரம்னு எழுதிக்கிறாருங்க. அந்த மருந்து அதிகாரத்தில் ஒரு உப்பு, சுக்கு, மிளகு எழுதக்கூடாதா? ஒன்றுமே இருக்காது. எந்த மருந்து பொருளும் பேருங்காது. ஆனால் உலக மருத்துவ உலகத்துக்கே அதுதான் இருக்கும். எப்படின்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னா, மருத்துவ உலகத்துக்கு முதல்ல இதே அதுதான். இதுதான் மெயினு. டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய மனத்தத்துவ விஷயம், அந்த செல்ஃப் அஃபர்மேஷன், இந்த மனோசக்தி விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன். 2 மணி நேரம் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. முடிவில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு ஒரு குறளை முடிச்சிட்டாங்க. எண்ணியது எண்ணியாங்க எய்துபவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அவ்வளோ நேரம் நடந்த அத்தனை சாப்டரும் இந்த ஒரு திருக்குறள் அடையும். வாழ்க்கையில் நான் ஒரு 10-15 குறளுக்கு வாழ்க்கையில் அனுபவத்தில் பொருள் கண்டும்போது ஆச்சரியப்பட்டேன். எப்படி இந்த மாதிரிலாம் சொல்ல முடிஞ்சுது? பல விஷயங்களை இதுதான் கடைசி தீர்ப்பாக இருக்கும். அவ்வளோ நீங்கள் கூட திருக்குறளில் வந்து ஒரு சாதாரண நினச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஒரு சின்ன விஷயமாக சொல்லியிருப்பார். அப்புறம் நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நூல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உலக பொது முறையில் உண்மை தான். அதுக்கு உண்டான சிறப்பு தான் இந்த வள்ளுவர் கோட்டம். சரி, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.